கம் வாங்க வாங்க சீக்கிரம் இப்போ பொட்டி போடு பாரு எல்லாம் கீழே விழுந்து மரத்துலேருந்து இருக்குங்க. கொஞ்சம் யாராவது ஜூஸ் குடிச்சிட்டு போட்டுக்கிறாங்க. க்ளீன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் இந்த பசங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. இது சும்மா என்விரான்மெண்டல் டேக்காக இல்லை, எப்பவுமே இவங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க. இப்போவே இவங்கள வேலை வாங்குறதுதான். ஏன்னா 5 விளையாது 50 விளையாது இல்லையா, அதனால் இப்போ இருந்தே இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது தான். என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்ட் பற்றி பார்க்குறோம். நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனர் தெரியுதா, அதில் என்ன இருக்குது, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி இருக்குது. ஜூன் 5 கொண்டாடுறாங்க சரிங்களா, ஒரு இயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்விரான்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம டேலாம் செலிப்ரேட் பண்ண முடியும். என்விரான்மெண்ட்னால் நம்மளை சுற்றிலும் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம், என்விரான்மெண்ட்டுன்னு சொல்ல போகிறோம். நம்மளை சுற்றிலும் இருக்கிற உயிரினம், உயிரற்றது இதெல்லாம் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டு தான். இப்போ இந்த லிவிங் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா நீங்கள் பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பயோட்டிக்னால் பிளான்ட்ஸு, அனிமல்ஸு அந்த மாதிரி உயிர் உள்ள தான் நம்ம லிவிங் சொல்லுவோம் இல்லையா, ஹியூமன் எல்லாம். இப்போ வந்து ஏபயோட்டிக்ன்றது உயிரற்றது. அது எப்படி, வாட்டர், சன்லைட், ஏர், ராக் அந்த மாதிரி மவுண்டெயின் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், உயிர் அற்றதுன்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும், இந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்ன்றது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த என்விரான்மெண்ட்டை தான் நம்ம பாதுகாக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். என்விரான்மெண்டல் டேக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் தராங்க. இந்த வருஷம் என்ன தீம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட் ரெஸ்டோரேஷன், ஸ்டாப்பிங் டிஸ்ட்ரிஃபிகேஷன், பில்டிங் ட்ராஃப்ட் ரீசைலன்ஸ் அப்படின்னு 3 கொடுத்துருக்கு. லேண்ட் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னாக்க என்ன சொல்கிறோன்னா, ரீஃபாரஸ்டேஷனு, சாயில் கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, நம்ம அழிஞ்சு போன காடெல்லாம், நம்ம லேண்டு அதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து புதுப்பிக்கிறது, அப்புறம் சாயிலை வந்து சரி பண்ணுறது, நம்மளை நேச்சரை வந்து பாதுகாக்கிறது, க்ளீனாக வச்சுக்கிறது, அது எல்லாமே வந்து பொல்யூஷன் இல்லாமல் வச்சுக்கிறது, அது எல்லாமே வந்து நம்ம லேண்டு ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது இருக்குது, சைட்டில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க க்ளீன் பண்ணுறாங்கல்ல, இது வந்து எதில் அடங்கும், லேண்ட் ரெஸ்டோரேஷனில் அடங்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப்பிங் டெஸ்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாக்க என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டாப்பிங் டெஸ்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா ஃபெர்டைல் லேண்டாக இருக்குது இல்லையா, வளமான ஒரு லேண்டு, அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டெசர்ட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதை வந்து டிஸ்ட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, டெஸ்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை ஸ்டாப் பண்ண, அதை நிறுத்துறது, அதை நிறுத்துறது தான் வந்து அந்த டெசர்ட்டாக ஆகாமல் அதை காப்பாற்றுறது சரியா, அதுதான் வந்து ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ரிஃபிகேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பில்டிங் ட்ராஃப்ட் ரீசைலன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வறட்சியாக இருக்கு இல்லையா, மழையே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி, வாட்டர் சோர்ஸஸ்லாம் கொடுத்து புதுசாக அசஸ் பண்ணுறது, சீக்கிரமாக வந்து நம்ம அதை என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஷேப்புக்கு பில்ட் பண்ணுறோம். அதுதான் பில்டிங் ட்ராஃப்ட் ரீசைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது இது வருஷம் இந்த டீம் தானேன்னா மாறும். பட் இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த என்விரான்மெண்ட் பற்றி கற்றுக்குறீங்க. இந்த தீம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் பற்றி கற்றுக்குறீங்க. எல்லா ஸ்கூலில் சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி வரும். எல்லா ஸ்கூல் சிலபஸ்லேயும் இது வரும். இன்னொன்று எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் வரும். ஈவன் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கூட இது வரும். காலேஜில் வருது, டிகிரி பிஎட் படிக்கும்போது வருது. எல்லா இடத்துலையுமே இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள்
இப்போ கற்றுக்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதுல கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் காலேஜ் போனால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதை அந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் எழுத மட்டும் இல்லாமல் நம்மளோட சுற்றுச்சூழலை நம்ம வந்து பாதுகாக்கலாம் இல்லையா? சரியா? ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் காடெல்லாம் பாதுகாத்தா தான் என்ன செய்ய முடியும், ஒரு காட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பயன்படுத்த முடியும். அந்த மரங்களெல்லாம் பாதுகாத்தா நம்மளுக்கு மழை வரும். இல்லைன்னா என்ன ஆகிடும், காஞ்சி போயிடும். மரங்களெல்லாம் வெட்டிட்டா நம்மளுக்கு மழை வராது. மழை வரலன்னா என்ன ஆகிடும், காஞ்சி போனால் கிராஃப்லாண்டாக மாறிடும் எல்லாம். Keep our environmental clean. சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.